ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை நைவேத்தியம் என்னென்னு பார்க்கலாமா? சரஸ்வதி பூஜைக்கு சக்கரை பொங்கலுக்கு 1/2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு லேசாக வறுத்துட்டு 1க்கு 3 தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன். 3 பங்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அதை உருளியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பாகாக வச்சுக்கலாம். இது நல்ல வெல்லம், இதில் குப்பை எல்லாம் இல்லை. குப்பை இருந்ததுன்னா கரையை விட்டு வடிகட்டி எடுக்கணும். நல்ல பாகாயாச்சு. இந்த அரிசியும் பருப்புமா குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வடித்து அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு வறட்டிக்கணும். நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் இது வளரும்போது தேரிக்காது. இது நல்லா வரலட்டும். நல்லா வறண்டுருக்கு பாருங்க. நல்லா அல்வா பதத்துக்கு ஆகிடும் அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ 3 ஏலக்காய் 2 கிராம்பை தட்டி இதை சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ வானிலையில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்து இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா நிறைய நெய் விட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நெய் சேர்க்கும் போது இதில் எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் நான் விடவே இல்லை. 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸாக வறுத்து சேர்த்தாச்சு. இதை கொண்டக்கடலை நல்ல குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. நல்லா பஞ்சாக வெந்திருக்கு. சன்னா சுண்டலுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து சன்னாவை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் தூள் வச்சுட்டா ஒரு கலரி எடுத்தால் நம்ம சுண்டல் ரெடி. எல்லோரும் பண்ணுறது தான் அது. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை நைவேத்தியம் சக்கரை பொங்கல், உளுந்து வடை, காபூல் சன்னா, சுண்டல். இதுதான் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு நைவேத்தியம்.